சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இருப்பவருடன் தான் கரம் சேரப் போகிறாய். அவருடன் தான் உன் திருமணம் நடக்கப் போகிறது. திருமணத்தை நான் குறித்து விட்டேன். என் அன்பு குழந்தையே, நீ இவருடன் தான் சேர வேண்டும் என்பது விதி. அந்த விதியை நான் வகுத்து விட்டேன். உனக்கு பொருத்தமானவரை நான் தேர்ந்தெடுத்து உன் கையில் கொடுத்து விட்டேன். இனி நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பது பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமையப் போகிறது. உன் வாழ்க்கையே மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ வேண்டும் அல்லவா? இன்று பல பேர் உன் வாழ்க்கையை பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றனர். இவர் இப்பொழுது தனிமையில் வாடிக்கொண்டு இருக்கிறாரே, இவரால் என்ன செய்ய முடியும் என்று. அதாவது என் அன்பு குழந்தையே, அவர்களிடம் நான் விரைவில் புரிய வைப்பேன், நீ என் செல்ல பிள்ளை என்று. நீ இவர்களுக்காகத்தானே வெகு நாட்களாக ஏங்கி தவித்தாய். நீ நேசிப்பவர்களுக்காக நீ எவ்வளவு தியாகம் செய்திருக்கின்றாய். உன் கடமையும் சில நேரங்களில் விட்டு கொடுத்திருக்கிறாய். அதற்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்க வேண்டும் அல்லவா? இதோ நீ நேசிப்பவரை உன் கையில் கொண்டு நான் சேர்க்கப் போகிறேன். உன் திருமண வாழ்வு மிகவும் சந்தோஷமாக அமையப் போகிறது. என் குழந்தைகள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழப்போகிறீர்கள். நான் அதை கண்கூடாக பார்க்கப் போகிறேன். என் குழந்தையே, இதற்காக எத்தனை கண்ணீர் வடித்திருக்கிறாய், எத்தனை சோகங்கள் கடந்து வந்திருக்கின்றாய். இதையெல்லாம் மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? நீ பட்ட கஷ்டத்திற்கு பலன் கிடைக்கப் போகிறது. இப்பொழுது நீ படும் பாட்டை மற்றவர்கள் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லையே என்று நீ வருந்த வேண்டாம். சூழ்நிலையை சாதகமாக மாற்றுவது என் பொறுப்பு. உன் வாழ்வில் உனக்கு எப்படிப்பட்ட துணை அமைய வேண்டும் என்பது எனக்கு மட்டும்தானே தெரியும். அதில் சோகங்களை கடந்து வந்த என் குழந்தை, இனி மகிழ்ச்சியை மட்டும்தான் காணப்போகிறாய். எத்தனையோ தடவை என் குழந்தையிடம் நான் எடுத்து சொல்லிவிட்டேன், அழாத என் குழந்தையே என்று. நீ மறுபடியும் மறுபடியும் உன்னை கேலி செய்தவர்களிடம்தான் அழுது கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, அவர்களிடமும் சிரித்து கொண்டு கர்வமாகவே சொல், நான் என் சாய் அப்பாவின் பிள்ளை என்று. அவர்களுக்காக தானே சிறந்த பதிலடி இதுவாகத்தான் இருக்கும். நீ நன்றாக வாழப்போகிறாய். அது விரைவில் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். உன்னுடைய துணையும் உன்னை தேடித்தான் வரப்போகிறார். உன் மனதிற்கு பிடித்தவர் என்றால் உன் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது அல்லவா? அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கத்தான் போகிறேன். உன் திருமணம் நீ நினைத்தவருடன் நடந்தே தீரும். அதற்கான சூழ்நிலையை இனி நான் உருவாக்குவேன். நல்லதே நடக்கும். நல்லதே நினை. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.